மக்கள் பாதிக்கக்கூடிய அளவில் நீங்க கொண்டு போய் ஒவ்வொரு பாரக்கூடிய கிராம பகுதியில் கொட்டக்கூடாதுன்னு நான் சொன்னேன். சொல்லும் போது நீங்க அரசியல் கட்சியில அதை தலையிடக்கூடாதுங்கிற மாதிரி பேசினாங்க. அப்படி எல்லாம் முடியாது. நாங்கெல்லாம் மக்கள் பிரதிநிதி. மக்களுக்கு பாதிப்புனா எந்த சூழலா இருந்தாலும் நாங்க அங்க போய் நின்னே அதே கார்பரேஷன் மீட்டிங்ல நான் சொன்னேன். எந்த இடத்துல கொண்டு போய் மக்கள் நீங்க கொட்டினீங்கனாலும் மக்கள் போராட்டம் நடத்தினா அங்க நான் போய் நிற்பேன். நிற்காம இருக்க முடியாது. அதுக்காக கொண்டு போய் பாரம்பரியங்கள் வந்து கொட்டாதீங்கன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். அதையும் மீறி இன்னைக்கு பேசுறதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க கொட்டிக்கிட்டாங்க. இது மாபெரும் கண்டனத்துக்குரியது. நீங்க இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கீங்க. ஒரு நியாயமான தீர்வு கிடைக்கும் வரை உங்களோட நானும் மாவட்ட ஆட்சியர் பேசினேன், கார்பரேஷன் கமிஷனர் பேசினேன். உடனடியாக அதிகாரிகள் அனுப்பிச்சு வச்சாங்க. அவங்க பேசுறது வந்து பின்னாடி என்ன பண்ண போறீங்க கேட்கக்கூடிய ஒரு சலசலப்பு ஆயிடுச்சு. பரவாயில்ல, நாம் அனைவரும் ஒற்றுமையா இருந்து ஒற்றுமையா போராட்டம் விமர்சனம் பண்ணிக்கிட்டா அதிகாரி எனக்கு கேட்டு அவங்க போயிடுவாங்க. போலீஸ் வந்து நம்மளை பிரிச்சு உள்ள உட்கார வச்சுட்டே இருப்பாங்க. அவங்க மேல அதிகாரிகள் ஆர்டர் போறாங்க, அவங்க வந்து நம்மளை பிரிச்சு உட்கார வச்சிருக்காங்க. இப்ப நான் வந்து இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் இருக்கிறவங்க என்னை அரெஸ்ட் ஆனவனே என்னை கூப்பிட்டாங்க. நான் உடனே புறப்பட்டு வந்தேன். உள்ள வந்து அரெஸ்ட் ஆகாதவங்க உள்ள வந்தீங்க போலீஸ் கேட்கறாங்க. நான் என்னை அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லி பேசிட்டு மைக்கில் பேசிட்டு போறதுக்காக வரல. முதலிவாளையம் இந்த பாரம்பரியங்கள் கொற்றதை உடனடியாக நம்ம கார்பரேஷன் நிறுத்தணும். நிறுத்திட்டு மாவட்ட ஆட்சியரிடத்திலையும் மாநகராட்சி கமிஷனர் உடனே பேச்சுவார்த்தை நடத்தி இதுக்கு ஒரு முடிவை இப்பொழுதே சொல்லவில்லை என்றால் இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கும் என்பதை என்ன பண்ணது நாம் உட்கார்ந்து எல்லாம் முக்கியமான உட்கார்ந்து பேச ஒரு முடிவுக்கு உடனே எல்லாருக்கும் நன்றி.